ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு கோதுமை மாவு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம சமையல் எண்ணெய் தான். இப்போ நான் 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பரோட்டாவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு வெள்ளை துணியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறிருக்கு. இப்போ லேசாக பிசைஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ ஒரு உருண்டை, சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். எல்லாமே உருண்டை போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி உருண்டை. இப்போ நம்ம பரத்த ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கீழே எண்ணெய் தடவிருக்கேன் லைட்டாக. இப்போ நம்ம உருண்டையை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பரத்தக்கூடாது, ஏன்னா அது மைதா மாவு கிடையாது. மைதா மாவு தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்தால் நல்லா நீளமாக வரும். இது கோதுமை மாவு. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக பரத்திக்கோங்க. உங்களால் எவ்வளோக்கு இழுத்து பரத்த முடியுமோ பரத்திக்கலாம். ஒட்டாத அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கனமான இருக்கிற பகுதியெல்லாம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அதை நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் மேலே. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கத்தி எடுத்து நம்ம நேராக கோடு போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கோதுமை சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா கீச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த பகுதியிலேருந்து லேஸ்லேஸாக எடுத்துகிட்டு வரணும், அந்த பகுதியிலேருந்து லேஸ்லேஸாக எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அதே போல் இந்த பகுதி அதே மாதிரி எடுத்து விடுங்க. நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால கீழே ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்து விட்டு இப்போ லேசாக நல்லா மடிச்சுக்கோங்க. ஒரு முனையிலேருந்து லேசாக இழுத்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஒரு முனையிலேருந்து லேசாக குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. சூப்பரான பரோட்டாவுக்கு நம்ம எப்படி போடுறதுன்னு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் போட்டு.
இப்போ அதை எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மைதா மாவு இல்லை, இது கோதுமை மாவு ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடுக்கடுக்காக வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சட்டி நல்லா காய வச்சுருக்கேன். லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சு எடுங்க, ஏன்னா 2 பக்கம் நல்லா வேகணும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.